இந்த காயில நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் வந்து மெயினாக கால்சியம், அயன், ஃபாஸ்பரஸ் அது மட்டும் இல்லாமல் இது ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கம்மி பண்ண உதவுது. பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு உதவுது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயிற்றில் இருக்கிற புழுவெல்லாம் எடுக்க உதவுது. பார்த்துருப்பீங்க, சுண்டைக்காய் தான். இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுங்க. தனியாக வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அதர் ஐட்டம்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4-5 மிளகாய் வத்தல், 7-8 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக வந்து புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காவை இதில் இறக்கிடலாம். இதில் ஒரே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்து உப்பு சேர்த்து மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தாளித்து இறக்கணுன்னா சூப்பரான அருமையான இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய சுண்டைக்காய் சட்னி ரெடி.